ஹாய் குடீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோக்கு நீங்கள் எல்லாருமே நல்லாவே சப்போர்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி இப்போ உங்களுக்காக ரெண்டாவது வீடியோவும் போட்டிருக்கேன். இதையும் பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஒரு மிக பெரிய காட்டுல ஒரு பெரிய யானை வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த யானையோட உருவத்தை பார்த்து அந்த காட்டுல வாழ்ந்துட்டு இருந்த மிருகங்கள் எல்லாம் ரொம்ப பயந்துச்சுங்க. யானை வர பக்கம் கூட போக பயந்துட்டு அதுங்கெல்லாம் வேற வழியா போயிட்டு இருந்துச்சுங்க. தன்னோட குழந்தைங்க கிட்ட எல்லாம் யானை ஒரு பெரிய அரக்கன்னு கதையை சொல்லி அது இருக்கிற பக்கம் கூட போக விடாம செஞ்சுச்சுங்க மற்ற விலங்குங்க. இதை எதுவுமே கண்டுக்காத யானை தன்னோட வாழ்க்கைய நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துட்டு வந்துச்சு. இருந்தாலும் குட்டி குட்டி மிருகங்கள்லாம் தன்னை பார்த்து அரக்கன்னு பயந்து ஓடுறது யானைக்கு மன வருத்தத்தை கொடுத்துச்சு. தன்னோடு பழகாம தன்னை பத்தி எதுவுமே தெரியாம தன்னை எல்லாரும் உதாசீனப்படுத்துறது யானைக்கு மன வருத்தத்தை கொடுத்துச்சு. இருந்தாலும் தைரியசாலியான யானை அதோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் காட்டுக்குள்ள பெரிய மழை பெஞ்சி திடீர்னு வெள்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு. குட்டி குட்டி மிருகங்கள் வாழ்ற இடத்தை சுத்தி பெரிய ஆறு மாதிரி தண்ணி ஓட ஆரம்பிச்சிச்சு. அதனால தீவுல மாட்டிக்கிட்ட மாதிரி எல்லா மிருகங்களும் ஒரே இடத்துல மாட்டிக்கிடுச்சு. வெளியே வந்து உணவு தேட முடியாம எல்லா மிருகங்களும் ஒரே இடத்துல மாட்டிக்கிட்டு பட்டினியா கிடந்துச்சுங்க. அந்த பக்கமா வந்த யானை இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த மிருகங்கிட்ட எதுவுமே இதை பத்தி கேட்காம தன்னுடைய வேலையை பார்த்து அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ அங்க இருந்த ஒரு குட்டி குரங்கு யானைய பார்த்து, யானை மாமா எங்க குடும்பமே பசியில கிடக்கு, எங்களுக்கு உதவ கூடாதான்னு கேட்டுச்சு. இத கேட்ட யானை சிரிச்சுக்கிட்டு, நான் தான் அரக்க மாதிரி இருக்கேனே, என்னை பார்த்த பயமா இல்லையா உங்களுக்குன்னு கேட்டுச்சு. அப்ப அந்த குட்டி குரங்கு சொல்லிச்சா, எங்க அப்பா அம்மா உங்க உருவத்தை பார்த்து எங்களுக்கு எதுவுமே ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் அப்படி சொல்லி வளர்த்தாங்க. ஆனா ஒருத்தரோட உருவத்தை வச்சு அவங்களோட குணத்தை எடை போடக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. உங்களோட அமைதியான வாழ்க்கை முறையை பார்த்தா எனக்கு நீங்க ஆபத்தான ஒரு மாதிரி தோணலன்னு சொல்லிச்சு. இதை கேட்ட யானை முதல் முறையா ஒரு குட்டி மிருகம் தன் கிட்ட பேசுறது யானைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உடனே தன்னோட துதிக்கைய தனிக்கு மேல வச்சு அந்த குட்டி குரங்கையும் அங்க இருந்த மற்ற விலங்கையும் அந்த தீவில இருந்து வெளியே வர்றதுக்கு உதவி பண்ணிச்சு. அன்னையில இருந்து யானையையும் தங்கள ஒருத்தரா நினைச்சு பழக ஆரம்பிச்சிச்சுங்க. அதனால அந்த யானையும் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிச்சு. என்ன குட்டீஸ், இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இந்த கதையிலிருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பார்க்கலாம் யார் கரெக்டா சொல்றீங்கன்னு. இது மாதிரி வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோல உங்களை பார்க்குறேன். பாய்.